ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 6 ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து பெங்களூர் ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் தான் நடக்குது. இந்த பிச்சோட ரிப்போர்ட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணும், செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுற பட்சத்தில் விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகளும் இந்த பிச்சுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸில் வந்து டோட்டலாக 155 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 69ம், செகண்ட் வின் பண்ணவங்க 84ம் வின் பண்ணியிருக்கிறாங்க. சேசின் வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க, ஏன்னா அதுக்கு தக்கனமான ஸ்பின்னர்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். இல்லைன்னா மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறவங்க வின் பண்ணிடுறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180 to 190 வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எபோவ் ஸ்கோர் 150 வந்து பிலோ ஸ்கோர் 150 வந்து 48 டைம்ஸும், 150 to 169 35 டைம்ஸ் வந்துருக்குறாங்க. ஆனால் 170 to 189 தான் 30 டைம்ஸும், 190க்கு மேலே 42 டைம்ஸும் வந்திருக்கிறாங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 190க்கு மேலே 42 வந்தது ஐபிஎல் டயத்தில் வந்து நிறையவே வரும். அதே நேரத்தில் ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 263 தான். லோ ஸ்கோரும் ஆர்சிபி தான் அந்த பிச்சில் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க. ரீசெண்டாக லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் ஜிடி அந்த குவாலிஃபயருக்கு உள்ளே போகிறதுக்கான மேட்ச்சு, அதில் வந்து ஆர்சிபி வந்து நல்லாவே தான் ப்ளே பண்ணியிருந்தாங்க, ஹை ஸ்கோர் கேம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்பின்னர்ஸ் இல்லாத பட்சத்துலையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்க முடியாத இதில் அவங்க ஜிடி வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கேகேஆர் ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் போது 200 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டினுக்கு வந்து இது பண்ணிடுறாங்க, சேசின் பண்ண வர்றப்போ இவங்க வந்து சேசின்ல வந்து ஃபெயிலியர் ஆகியிருந்தாங்க. ஸ்பின்னர் 7 விக்கெட் அந்த இதில் எடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பிளனி 189 அடிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கடைசியில் வந்து மேட்ச்சில் வந்து வின் பண்ண முடியாமல் அந்த மேட்ச் லாஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமான விக்கெட் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து கிரவுண்டில் ரீசெண்டாக நடந்த ஒரு 7 T20 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமான விக்கெட் எடுத்துருக்காங்க, 54 விக்கெட்ஸ். ஸ்பின் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட கம்மியாக தான் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் வந்து ரொம்ப ப்ராப்பரான ஸ்பின்னர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால விக்கெட் எடுக்க முடியும், இல்லைனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த பஞ்சாப் கிங்ஸுக்கும் ஆர்சிபி டீமுக்கும் உள்ள ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ், வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்ல வந்து 31 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஆர்சிபி 17ம் பஞ்சாப் 14ம் வின் பண்ணியிருக்கிறாங்க, ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 17 மேட்சஸ் பஞ்சாப் லாஸ் ஆகிருக்கிறாங்க, அதே மாதிரி 14 மேட்சஸ் இவங்க லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வின்னிங் பெர்சன்டேஜ், லாஸ் இன் பெர்சன்டேஜ் டீம் வந்து ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. இப்போ வந்து வென்யூவில் வந்து எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் அதே சேம் கேட்டகரியில் தான். 11 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 6 மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் 5 மேட்சஸ் லாஸ் ஆகிருக்கிறாங்க. பஞ்சாபும் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 6 மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ஒரு வின்னோட வராங்க, ஆர்சிபி வந்து நம்ம சென்னை கூட லாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் வர போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆர்சிபியோட பாசிபிள் ஒன் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேஃப் டு பிளீஸ், பட்டிடார், கிளான் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அனுஜ் ரவத், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ். இம்பேக்டாக வந்து லாஸ்ட் இதில் யாஷ் தயால் வந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்னுக்கு இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. சப்போஸ் பேட்டிங் ரொம்ப லோ ஆகிட்டாங்கன்னா பேட்டிங்கில் ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட போகிறாங்கன்னா பவுலிங்கில் வந்து வேற பிளேயர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாபோட பாசிபிள் பார்த்தீங்கன்னா சிக்கார் ஜவான், ஜானி பேஸ்டோ, சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷக்லாக் சிங், ஹர்ப்ரீத் பிரர், ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, ஹர்ஷப் சிங், அப்புறம் ராகுல் சகார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பி சிங் வந்து இம்பேக்டாக வந்திருக்கிறாங்க. இதில் சிக்கந்தர் ரசா வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அவரை வந்து ஸ்பின் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவரை எடுத்து இது பண்ணுவாங்க, அவரும் ஆல்ரவுண்டர் தான். மேபி 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பஞ்சாப் டீமோடைய ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெட் டு ஹெட் வந்து 679 ரன் அடித்து 30க்கு மேலே ஆவரேஜ் வச்சிருக்காங்க. வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 241 ரன்ஸ் அடிச்சு 40க்கு மேலே ஆவரேஜ் இருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இங்கே வந்து நல்லா கொஞ்சம் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோவுக்கு வந்து ஹெட் டு ஹெட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, வென்யூவில் அதிகமாக ப்ளே பண்ணதில்லை. ஸோ இவங்க 2 பேரும் டாப் ஆர்டர் நல்ல பேட்டிங் பிச்சுனா ஜானி பேஸ்டோ ப்ளே பண்ணிடுவார். ஸோ இவங்க 2 பேருமே ப்ளே பண்ணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாம் கரன், ஜிதேஷ் சர்மா. சாம் கரன் வந்து
லாஸ்ட் மேட்ச் கேப்டன் அளவுக்கு ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வர்றது நம்ம எப்படிங்கிறத டீம் மேக்கின் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்து அவரோட ஆவரேஜ் வென்யூ ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வென்யூவில் வந்து 241 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஹெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வென்யூவில் அவங்க பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஜிதேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ் கம்மியாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் அவர் நல்ல ஒரு ஹிட்டர் தான். அது மாதிரி லிவிங்ஸ்டன், ஷப்ஸ்லாங் சிங் இவங்க 2 பேருமே நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். இந்த அவங்க ஷஷ்லாக் சிங் வந்து ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா 154, 79, ஒன் விக்கெட்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த லைனப்பில் அவங்களுக்கு எவ்வளோத்துக்கு முன்னாடி பேட்டிங் வருது இல்லை பவுலிங் எவ்வளோ போடுறாங்க அதை வச்சு தான் அந்த பிளேயர் இது பண்ணலாம். இப்போ இந்த ஷஷ்லாக் சிங் ஓப்பனர் இறங்கினார்னா இவரே அதிகமான ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவர் வந்து உள்ள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹார்பிரீத் பர், அப்புறம் ஹர்ஷல் பட்டேல் வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் சீசனுக்கு முன்னாடி ஆர்சிபிக்கும் விளையாண்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து விக்கெட் எடுத்து நல்லா பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்க பால்ல அடிக்கிறாங்க. ஆனால் இந்த கிரவுண்டை பற்றியான இது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பாங்க. இவங்க லோ பர்சன்டேஜில் இருக்கிற வரைக்கும் இவங்க நல்ல ஒரு இதாக அடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பிரீத் பர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் வந்தால் தான் உண்டு. பேட்டிங்லாம் பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஹெட் டு ஹெட்ல பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரபாடா வந்து இந்த மேட்சோட ஒரு மெயின் பிக்கு தான். வென்யூலும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி அவர் வந்து நல்லாவே இந்த டீமுக்கு எதிராக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹர்ஷப் சிங் இவரும் வந்து இந்த டீமுக்கு எதிராக வந்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ராகுல் சகார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னு சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் இவர் உள்ள வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. ஆர்சிபியோட பிளேயிங் ஸ்டாட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி வந்து 8 வந்து 861 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இந்த கிரவுண்டில். அதாவது பஞ்சாபோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 31 இருக்கு. வென்யூவில் வந்து 3000 ரன்ஸுக்கு மேலேயுமே அடிச்சிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் ஃபார்மு தான் அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மேட்ச்சில் இவர் எப்படி உள்ளே வருவாருங்கிறத நம்ம டீம் மேக்கிங் வீடியோவில் பார்ப்போம். ஃபாஃப் டு பிளேஸும் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் வந்து 435 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல வந்து இவங்க டீமுக்கு எதிராக 796 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஆவரேஜ் 2 60 மேலே இருக்கு. இவர் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிடார் வந்து அவருடைய ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் 73, 77 அந்த டொமஸ்டிக் இதில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவருக்கு அந்த ப்ரெஷர் இதில் இதாகிடுது. ஆனால் இவர் கொஞ்சம் நல்ல ஒரு பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மேக்ஸ்வெல் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொதுவாக அவர் வந்து சேசிங் வந்து அருமையாக பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் கொஞ்சம் அவருக்கான விக்கெட் டக்குன்னு கிடைச்சிரும். மற்றபடி சேசிங் பண்ணுற பட்சத்தில் நல்லா பண்ணுவார். வென்யூவில் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அவங்க இந்த டீமோட ஹெட் டு ஹெட்லையும் பார்த்தீங்கன்னா ரன்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இவங்க டீமோட அடிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன், அனுஜ் ரவாத். இந்த கேமரான் கிரீன் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்கு. பவுலிங் பேட்டிங்கில் வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணவே இல்லை. ஆனால் பவுலிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணி வீசி அளவுக்கு வந்திருந்தாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டபுள் ஆப்ஷன் பிளேயரை வந்து ஆர்சிபி ஜெயிக்கிற பட்சத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அனுஜ் ரவாத் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் அவரை நம்ம வந்து உள்ள வந்து எட்டு போகலாம். நீங்கள் விக்கெட்டே விழாது, 4 விக்கெட்டு தான் 3 விக்கெட்டு தான் விழும், சேசின்லையும் கம்மியாக தான் விக்கெட் விழும், இவங்க ஆர்சிபி ஈஸியாக வின் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை நம்ம லீவ் பண்ணியே போயிடலாம். ஏன்னா இந்த ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியே பிளேயர்ஸ் அடித்து முடிச்சிருவாங்க. சேசின்லனாலும் சரி இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங்லனாலும் சரி. தினேஷ் கார்த்திக் லாஸ்ட் மேட்ச்ல இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு 38 ரன்ஸ் கடைசி நேரத்தில் அடிச்சு கொடுத்தாரு. ஹெட் டு ஹெட்ல 630 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 31 இருக்கு. வென்யூல வந்து 335 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஹெட் டு ஹெட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க டீம் கூட கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்புறம் கரண் சர்மா வந்து கொஞ்சம் ஸ்பின் வந்து போடுவாரு. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட்னு எடுப்பாரு. சில டைம் பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து 1 விக்கெட்டுக்கு மேல எடுக்க மாட்டாரு. அதனால இவர் வந்து வென்யூல வந்து ஒரு 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. இவங்க டீமுக்கு எதிராக எப்படி ப்ளே பண்ணுவாருங்கிறத நம்ம வந்து பார்த்து எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மயான் டக்கர் இவர் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பவுலர் தான். விக்கெட் எடுத்திருக்கிறாரு. 4 விக்கெட், 3 விக்கெட், 2 விக்கெட்னு. ஸோ நல்ல ஒரு இவர் நல்லா போடுற பட்சத்தில் ஆர்சிபி வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவரை வந்து நம்ம வந்து பிக் எடுக்கலாம் அந்த கரண் சர்மாவுக்கு பதிலாக கூட.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் வந்து இந்த வென்யூவில் இன்னும் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னாலும் அவர் இப்போ பாலில் அடிச்சிடுறாங்க. முகமது சிராஜ் வந்து இந்த கிரவுண்டில் வந்து 19 விக்கெட்ஸ் வரை எடுத்திருக்கிறாங்க. 8 விக்கெட்ஸ் கிரிக்கெட்டில் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஆரம்பம் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற பட்சத்தில் அவர் வந்து சில டைம் மேக்ஸிமம் லோ பெர்சன்ட்ல இருந்தால் நிறைய விக்கெட்ஸை எடுப்பார் முகமது சிராஜ். இல்லை ஆவரேஜ் பெர்சன்டேஜில் இருந்தாலும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது இந்த கிரவுண்டில். இந்த பிளேயர் மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ரபடா பாலில் 4 டைம்ஸும், அந்த ஹர்ப்ரீத் பிரார் அவர் பாலில் 2 டைம்ஸும், சாம் கரன் பாலில் 2 டைம்ஸும் அவுட் ஆயிருக்கிறாங்க. மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னாலும் ரபடா பாலில் 2 டைம்ஸு, சகார் பாலில் 2 டைம்ஸு, அந்த ஹர்ப்ரீத் பிரார் அவரை வந்து பாலில் வந்து 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவர் வந்து லோ பிக்கில் இருக்கிறாரு அந்த ஹர்ப்ரீத் பிரார். அவரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டீமில். அதே மாதிரி தவான் வந்து ஒரு டைம் வந்து மேக்ஸ்வெல் பாலில் அவுட் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபேப் டுப்ளசிஸும் ரபடா பாலில் தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ ரபடா வந்து ஒரு நல்ல ஒரு பிக்காக வந்து இந்த டீமில் இருப்பார். இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் வென்யூலையும் அவர் வந்து டாப் விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம் கரன் பால்லையும் 2 டைம் ஃபேப் டுப்ளசிஸ் வந்து அவுட் ஆயிருக்கிறாங்க. தினேஷ் கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ரபடா பாலில் அவுட் ஆயிருக்கிறாங்க. கேமரான் கிரீன் வந்து நேதன் எலிஸ் பாலில் வந்து அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நேதன் எலிஸ் இன்னும் வர பிளேயிங் 11 வந்து அவங்கள இன்னும் இது பண்ணலை. சப்போஸ் அவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிஸ்கான பிக்கில் தான் வந்து கேமரான் கிரீனால் ஸ்கோர் பண்ண முடியாது. பவுலிங்கில் ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் தான் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பண்ணுற வீடியோவில் டீம் மேக்கிங் வீடியோ ஜிஎலுக்கு வந்து எப்படி பிளேயர்ஸ் எடுக்கலாம் வைக்கலாங்கிறத பற்றி இது பண்ணுவோம். அதில் வந்து இந்த பிளேயர்ஸோடைய வென்யூ ரெக்கார்டு ஹெட் ரெக்கார்டை வச்சு பிளேயர்ஸ் வந்து கிரெடிட்டில் எப்படி உள்ளே வருவாங்க, எந்த பெர்சன்டேஜ் பிளேயரை உள்ளே எடுத்தால் நம்மளுக்கு பிளேயர் வந்து ஜிஎல்ல வின் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எந்த பிளேயர் வரமாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். மேலும் கிரிக்கெட் பற்றி அப்டேட்ஸு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.